ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2016 ஒரு தமிழ் கிரைம் ஆக்ஷன் ட்ராமா படமாக வெளியான மெட்ரோ. இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு அழகான குடும்பத்தோட நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க படத்துடைய கதாநாயகன் சென்னையில் நடக்கிற சில வழிப்பறி சம்பவங்கள், அதன் காரணமாக இவருடைய குடும்பத்தில் ஏற்படுற ஒரு மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பிற்கு காரணமான அந்த நபர் யார் அப்படின்னு தேடி இவரே களத்தில் இறங்குறார். இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் அறிவழகன். அறிவுன்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. இவருக்கு குமார் அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருக்கிறார். படத்துடைய முதல் சீன்லேயே யாரோ ஒரு நபரை ஒரு ஐசோலேட்டட் பிளேஸுக்கு அங்கே கூட்டிட்டு போய் அங்கே வச்சு அடின்னு அடிக்கிறாரு ஹீரோ. உண்மையை சொல்லு, எதுக்காக பொண்ணுங்களை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட கதாநாயகன் கேட்க, சார் பொண்ணுங்க கிட்ட சம்பவம் செய்கிறது தான் சார் ஈஸி, சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும் பாருங்க, நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்த அந்த நபர் கதாநாயகன் கிட்ட திருப்பி சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன அந்த சம்பவங்கிறாங்களே என்னது அப்படிங்கிறது அப்போ நமக்கு புரியல. ஆனால் அப்படியே அங்கே இருந்து கதை ஃப்ளாஷ்பேக்குக்கு வருது. ஃப்ளாஷ்பேக்குக்கு வந்தால் நான் சொன்ன மாதிரி கதாநாயகன் ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். அவருக்கு ஒரு அழகான குடும்பம், அப்பா அம்மா, அவருக்கு ஒரு தம்பி. தம்பியுடைய பேர் மதியழகன். மதின்னு கூப்பிடுறாங்க எல்லாரும். அந்த தம்பி மதி இருக்கார் இல்லையா, அவர் காலேஜில் ஃபஸ்ட் இயரும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு குமார், அவர் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சும்மா ஒரு தனி ஆளாக இருக்காம இவங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராகவே இருக்கிறாரு. அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று அந்த அளவுக்கு ரொம்ப கவலைப்படுற கஷ்டப்படுற இன்னொரு கதாபாத்திரமாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கார் படத்தில். இப்படி கதைக்களம் ஆரம்பிக்க ஹீரோவை பொறுத்தளவுக்கு அவருக்கு எப்படியாவது ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆசை. அதனால ஒரு பத்திரிகையில் ரைட்டராக வேலை பார்க்குறாரு. மாதம் 30,000 ரூபா சம்பளம். எப்பயுமே ஆசை இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக போகும். எப்போ அது பேராசையாக மாறுதோ அப்போ தான் லைஃப்பில் பல பிரச்சனைகள் உள்ள வரும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதாநாயகன் சாதாரண ஆசைகளை கொண்ட ஒரு நபர், அவ்வளோதான். அவருடைய சின்ன சின்ன ஆசைகள், அதுக்கேற்ற மாதிரி அவருடைய மாத சம்பளம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த அழகான நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவருக்கு. இப்படி கதைக்களம் போக இவருடைய தம்பி அந்த மதி இருக்கார் இல்லையா, காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்க நபர், அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த பொண்ணு மதிக்கு கால் பண்ணி, டே அந்த காஸ்ட்லி பைக் வாங்க போகிறேன்னு சொன்னியே, வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குது அவர்கிட்ட. இவர், நீ ஃபோனை வை, நானே எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டிருக்கேன், அவன் லோன் போட்டு அந்த பைக் எனக்கு வாங்கி கொடுத்தா தான் உண்டு, சீக்கிரம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணங்கிட்ட லைட்டாக பிட்ட போடுறாரு. அண்ணே எனக்கு ஒரு பைக் வாங்கணும், எனக்கு இப்படி பஸ்ஸில் ரொம்ப நாள் எல்லாரோடையும் இடிச்சிக்கிட்டுலாம் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுனேன் அப்படின்னு கேட்டால் வீட்டில் இருக்க அப்பா அம்மா 2 பேரும், டேய் திடீர்னு பைக் கேட்குற, அதெல்லாம் உடனே வாங்க முடியாது, அண்ணன் இப்போ தான் ஏற்கனவே உன்னை காலேஜில் சேர்க்கறதுக்கே எக்கச்சக்கமாக லோனை வாங்கியிருக்கான், பைக்கெல்லாம் அவனுக்கு காசு இருக்கும்போது அடுத்து வாங்குவான் அப்படின்னு சொல்லி அவர் ஆசுவாசப்படுத்துகிறாங்க. ஆனால் ஹீரோவை பொறுத்தளவுக்கு, உனக்கு என்னடா பைக் தானே வேணும், சரி கொஞ்சம் டைம் கொடு, அண்ணன் இன்னொரு லோனுக்கு ட்ரை பண்ணுறேன், கிடச்சதுன்னா உனக்கு பைக் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். இப்படி இருக்கும்போது கடைசியாக கதாநாயகனுக்கு அந்த அப்ளை பண்ண லோனு கிடைக்கல. இதனால் தம்பிக்கு பைக் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தம்பிக்கு மனசில் தான் பணக்காரனாக தான் வாழணும், நம்ம பந்தாவான ஒரு நபராகத்தான் இருக்கணும், நமக்கு எதுக்கு இந்த பஸ்ஸுக்குள்ளே 10 பேருக்கு நடுவில் இடிச்சுக்கிட்டு போகிற இந்த வாழ்க்கையெல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படி ஒரு கதாபாத்திரமாக தான் அவர் சித்தரிக்கவே பட்டிருக்கார். இப்போது இந்த தம்பி மதி கூட கிளாஸில் படிக்கிற இன்னொரு பையன், சாதாரண ஒரு ஏழை வீட்டு குடும்பத்தை சேர்ந்த பையன். ஆனால் அந்த பையன் ராஜ வாழ்க்கை வாழ்கிறான். கையில் ஐஃபோன் தான், வேணும்னா டேப் தான், எல்லா விஷயங்களும், புது பைக்கு தான், எல்லா விஷயங்களும் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இந்த மதிக்கு, யார் ஹீரோவுடைய தம்பிக்கு, அவன் மேலே ஒரு கண்ணு, இவ்வளோ சாதாரண ஆள் தானே, எப்படி இவ்வளோ ராஜ வாழ்க்கை வாழ்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் அந்த கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு எப்படி இவ்வளோ பணமும் வந்தது அப்படிங்கிற விஷயத்தை தம்பியான மதி தெரிஞ்சுக்கும் போது அவருடைய வாழ்க்கை மட்டுமில்ல, இந்த படத்தில் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையுமே ஒரு மிகப்பெரிய யூ டர்ன் எடுக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துடைய டைரக்டர், ப்ரொடியூசரு, ரைட்டரு எல்லாமே ஆனந்த கிருஷ்ணன் தான். அவருடைய ஒர்க்கு, ஒரு படத்தை, ஒரு கதையை எடுத்துட்டீங்க, அந்த கதையை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு இன்டெப்த்தான டீட்டெயில்ஸை கிளியர் கட்டாக கலெக்ட் பண்ணி வச்சான் அப்படின்னா அந்த கதை சுவாரஸ்யமாக ஆடியன்ஸ்கிட்ட சென்று சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு அவர் போட்ட அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கு, டீட்டெயிலிங் எல்லாம் அற்புதம். அது ரொம்ப குறிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும், அந்தளவுக்கு சூப்பராக இன்டென்ஸான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காரு. இது ஒரு சீன் படத்தில் ஹீரோ சொல்லுவார், அவர்கிட்ட ஒரு தங்கம் ஒரு நிறைய அமௌண்ட்டில் இருக்கும்,
அப்போ கதாநாயகன் சொல்லுவார், கதாநாயகனுடைய ஃப்ரெண்டு கதாநாயகன்ட்ட கேட்பார், சரி இந்த தங்கத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அப்போ கதாநாயகன் சொல்லுவார், இல்லைடா இந்த சென்னைக்குள்ளே இந்த தங்கம் யார் யார் கையிலலாம் ட்ராவல் ஆகுதுங்கிறத நான் பார்க்கணும். அப்போ தான் இதுக்கு பின்னாடி, அதாவது ஒரு குற்றத்தை பண்ணுறதுக்கு பின்னாடி எத்தனை பேர் மறைமுகமாக செயல்படுறாங்கங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கான கம்ப்ளீட் சீன்ஸ் வந்து நரேட் பண்ணியிருப்பார். அது எல்லாமே அந்தளவுக்கு இன்டென்ஸாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துடைய ஹீரோவான ஷிரீஷுக்கு இது முதல் படம். ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருப்பார். ஆனால் சிரிஷையும் தாண்டி இந்த படத்தில் இன்னும் 2-3 பேர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒன்று, அந்த கதாநாயகனுடைய தம்பியாக ப்ளே பண்ண சத்யா, நல்ல ஒரு ஆக்டருங்க, சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த ரோலை. பொதுவாக நெகட்டிவ் ஷேட் இருக்க கதாபாத்திரங்களை எடுத்து நம்ம நடிக்கும்போது நமக்கு இருக்க ஃப்ரீடம் வேறு. ஆனால் பொதுவாக பல பெரிய பெரிய நடிகர்கள் கூட அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் கையில் கிடைக்கும் போது சில படங்கள் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன்னா கதாபாத்திரங்கள் வடிவமைச்ச விதத்தை பொறுத்து தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு கூட மிஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் சத்யா அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய அதாவது அந்த பணத்துக்காக ஏங்குற அதை நோக்கி அவர் பண்ணுற சில விஷயங்கள், அந்த டைமில் அவருடைய முகபாவனைகள் எல்லாம் அற்புதம் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டார். இந்த படத்தில் குறிப்பாக 25வது வருஷ கல்யாண நாள் அப்பா அம்மாவுக்கு, அதுக்கு ஹீரோ ஒரு பிரசன்ட் வாங்கி அப்பா கையில் கொடுத்து அம்மா கழுத்தில் அந்த செயினை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த தம்பி கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண சத்யா இருக்கார் இல்லையா, அவர் மட்டும் இவனுங்க செயின் வாங்கி போடுவானுங்க, ஆனால் நான் ஒரு பைக்கு கேட்டால் அந்த பைக் வாங்கி தர மாட்டானுங்க அப்படிங்கிற ஒரு கடுப்பில் கேமராவை நோக்கி நடந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட். இது ரொம்ப பிரில்லியண்ட்டாக சூப்பராக பண்ணியிருப்பார். அதே மாதிரியே இந்த படத்தில் பல விஷயங்கள் ஒரு மாதிரி நமக்கு நெருடலாக பார்க்கறதுக்கே ஒரு பயமுறுத்துறதாக இருக்கிறது இவருடைய பர்ஃபார்மன்ஸ்னால தான் அவ்வளவு சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஜோகனுடைய ரீரெக்கார்டிங் ஒர்க். எல்லாமே இந்த படத்தில் இந்த திருட்டு சம்பவம்னு இவங்க பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பிக்கும் போது, எப்பா தடவை பண்ணுற பார்த்து பண்ணு சம்பவத்தை அப்படின்னு சொல்லி இவங்க பைக்கை எடுக்கும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இருக்கும் பாருங்க, பிஜிஎம் தெறிக்க விட்டுருப்பார் ஜோகனை. இந்த படத்தில் பாடல்களை தூக்கி ஓரம் வைங்க, அதெல்லாம் வந்து ஓகே தானே சொல்லுவேன். ஆனால் பிஜிஎம் பொறுத்தளவுக்கு ரீரெக்கார்டிங் செம்மையான ஒர்க்கு, அதை கண்டிப்பாக நீங்கள் பாராட்டியே ஆகணும். நாலாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்எஸ் உதயகுமாருடைய சினிமோட்டோகிராஃபி. அவ்வளவு ஸ்டன்னிங்காக பண்ணியிருப்பார் ஒரு ஷாட்ஸையும். குறிப்பாக ஒரு நபர் பைக்கில் போகிறத ஒரு 10 அடி உயரத்திலிருந்து ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டாக வச்சுட்டு நம்ம எதிர்பார்க்கறதுக்குள்ள 1 செகண்ட் 2 செகண்டுக்குள்ள டக்குன்னு 50-60 அடி உயரத்துக்கு அப்படியே கேமராவை தூக்கி அதை ஏரியல் ஷாட்டாக மாற்றுற அந்த பர்டிகுலர் ஃப்ரேமு அவ்வளவு அழகு, அவ்வளவு அற்புதம், ஒரு பிரமிப்பு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஷாட்டு பார்க்குறதுக்கே. அஞ்சாவது, இந்த படத்துடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபி டீமையும் கண்டிப்பாக நீங்கள் பாராட்டி ஆகணும். குறிப்பாக ஒரு அப்பா அம்மா ஒரு பொன் குழந்தை 3 பேரும் பைக்கில் வர்றதாக ஒரு சீனு, அந்த இடத்துல அந்த பைக்கில் வர்ற அந்த குடும்பத்துக்கிட்ட சில பேர் அவங்களுடைய கைவரிசையை காட்டுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த சீனில் நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட் நம்மளை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஷாட் அந்த அளவுக்கு அற்புதமாக படமாக்கியிருக்காங்க. ஆக்ஷன் கோரியோகிராஃபி டீமையும் கண்டிப்பாக நீங்கள் பாராட்டியே ஆகணும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் மற்ற ஸ்டேட்டை சேர்ந்த ரசிகர்கள் பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தமிழ் ரசிகர்கள் பல பேரை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, பல பேர் இதை மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் மற்ற ஸ்டேட்டை சேர்ந்த ஆடியன்ஸ் எல்லாரும் இந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் படம் தான் இது. அடல் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த படம் தேவையே கிடையாது. ஆனால் மெச்சூர்ட் அடல்ட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்த்து ரசிக்கலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே சப்டைட்டிலோடு இருக்குது, பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.
அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.